அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பான வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள்? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அதிமுக தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து புகார் மனுக்கள் மீதான விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையம் அதிமுக தொடர்பான விவகாரங்களை விசாரிப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் அந்த உத்தரவின் அடிப்படையில் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து புகார்கள் மீதான ஒரு விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா வேலையை பார்க்க மட்டும்தான் சரியானது என்ற ஒரு கருத்தை சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்த நிலையில் அவர் மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி புகார் மனுவை தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு புகழேந்தி வழங்கியிருக்கிறார். இந்த இரண்டு முடிவுகளையும் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே தன்னுடைய புகார் மனுவும் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக நிலுவையில் இருக்கும் நிலையில் உடனடியாக அதன் மீதான ஒரு விசாரணையை தொடங்கி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை இந்த கோரிக்கை மனுவில் புகழேந்தி முன்வைத்துள்ளார். நன்றி சுசித்ரா, கூடுதல் தகவல்களுக்காக.